ஆதியிலே ஜனகன் ஜனத்தனன் ஜனகுமாரன் அழகக்கூடிய நான்குல உற்பத்தி செய்தார். அவர்கள் சோழமானை கண்டு வணங்கி சரிகை கிரிகை யோகம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனநாயக நூலாக மாறினார்கள். பிறகு பிரம்மா உற்பத்தி செய்ய ஆரம்பித்த போது அவர்கள் வழியில் நாடும் ஆத்மான சீஸ்வரும் தக்கன் நட்டவரையிலும் பிறகு கொக்கலிலும் புலவர் நாவிலும் புலசிய காதிலும் ஆறு ஓட்டிலும் அத்திரி கண்ணிலும் மகிழ்ச்சி மனதிலும் கருதமாக தோன்றினோம். எங்கள் 9 பேர் இல்லத்தில் அதாவது கல்யாணம் செய்து வளர்ப்பட்டார்கள். என்னையும் கல்யாணம் செய்து வாழ என் பிதா சொல்ல மறுத்தேன். ஜடா மோகத்தை முடித்தேன். வேட்பாளர்களை கடைபிடித்தேன். அழகான பிரியா விஷ்ணு, அபிஷேக பிரியா சிவா, சோச பிரியா சூர்யா, நகரப்பிரியா ருத்ரா, கனிப்பிரியா கந்தா, கல்யாண பிரியா சுந்தராமாள், கல்யாண பிரியா நானும் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் செய்யாவிட்டால் என் சிறப்பாகப்பட்டதோ 1000 சொல்லுவார்கள். சாபம் தக்கன் போட்ட விளக்கு அதில் ஏற்படக்கூடாத விளக்கு நல்ல மையம் சொல்லக்கூடாத வழக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். இன்றைக்கு நமக்கு என்ற காரண காரியத்தோடு கழகத்திற்கு காரணம் இல்லை என்று காரணம் செய்து காரணத்தின் வழியா வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட கழகம் சமண இலக்கணம் கொண்டால் 5 வரத்தினை 6 கோத்தினை என்ற ஒரு ஏற்றினை நன்றி மகனை ஞான குலனை குந்தில் ஏற்ற கொண்டு சொல்லார்களே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமன நோக்குண்டான் விளையாது போக்கொண்டது போ திருமேனி தும்பிக்கையான் வாதம் தப்பாமல் சரவம் நினைத்தது போல இந்த இடத்திலே விநாயகர் பெருமானுடைய அருளாசியை பெற வேண்டும் என்ற காரணத்தினாலே வாங்க வாங்க இந்த நாடகத்திற்கு நாரதராக நடிக்க வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய ஜெயபாண்டியன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. வருகின்ற கலைஞருக்கெல்லாம் பொன்னாடை எடுத்து மரியாதை செய்து மாவரை கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கண்ணூடார் மாநிலத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ்குமாரோடைய சார்பிலும் நன்றி நடிகர் வணக்கத்திற்கு அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு கலைப்பணி செல்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். விநாயகருடைய அருளாசிய பெற வேண்டும் காரணத்தினால் அந்த பொருளான விநாயகருடைய அருளாசிய பெற வேண்டும் காரணத்தினாலே கணபதி சரணம் சரணம் சாமி பேசும் தெய்வமே செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி
ஆக நின்று கொண்டிருக்கும் இடத்தின் உணர்ச்சியும் நேரில் செலுப்பியும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத முயற்சி உண்டாகிறது. ஆகா, எத்தனை அபிமான இயற்கை எழில், எத்தனை செவ்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது, அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது நாமும் 2 தினங்கள் தங்கிவிட்டு செல்லாம் என்றால் தக்கனிட்டு சாவப்படி தலை வெடித்து விடுமே. ஆகையால் இன்று சூரியன் அஸ்தமாகும் வரை இவ்விடத்தில் தங்கி அது கண்டுபிடியால் கழகத்திற்கு வழிகாணுவோம். அதற்கு துணையின்படி நமது பாட்டாய மகாவிஷ்ணுவை மச்சா அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கலிக்க அவதாரம் சொல்லக்கூடிய தசாவதாரத்தின் நகை கதாவியமான என் பாட்டு சிவன் நாராயணனை நாராயணா நாராயணா உச்சரித்தாலும் கூட இந்த இடத்துடைய அழகையும் அருளையும் பார்க்கின்ற பொழுது என்னெல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்த்தால் மனிதர்கள் வாழக்கூடிய மறுத்திருக்கிறது. மனிதன் சொல்லக்கூடியவன் வெட்டு கொடுத்து வாழ வேண்டும். வெட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில் சொல்லுவாங்க. வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தேன். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழ புரிகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மணிகாண்டவர் ஓடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை விடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போட்டுது. அதுக்கெல்லாம் பார்த்தா நாம் பெரிய ஆளு, நீ பெரிய ஆள் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போறது கிடையாது. கடைசியா கூட வர்றது 2 1. நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம், இதான் கடைசியா கூட வரும். நம்மள அறியாம பாவமும் பண்ணலாம், நம்மள அறியாம புண்ணியமும் பண்ணலாம். எதார்த்தமா சாப்பிடுறோம், சாப்பாடுல மிச்சம் இருந்து கொஞ்சம் அள்ளி போட்டோம்னா எத்தனையா ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு. எதார்த்தமா நடந்து போறோம், தெரியாம ஒரு எறும்பு மிச்சு கொண்டுறோம், பாவத்துடைய கணக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்றோம், என்ன புண்ணியம் பண்றோம்ன்றத எழுதுறதுக்கு ஒரு ஆளு நிர்ணயம் பண்ணிருக்கு. அன்றாட ஒவ்வொருத்த பேர்லையும் அவர் எழுதுவாரு. அதனால முடிஞ்ச அளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் இல்லாம வாழ்ந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஏன்னா காலம் கலியுகம். இந்த கலியுகத்துல அநியாய அக்கிரமம் கொள்ள நியாயத்துக்கு வேலை இருக்காது, எல்லாமே நடக்கத்தான் செய்யும். கடைசி யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துல எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட இந்த உலகத்துல தான தர்மங்களை செஞ்சு புண்ணியங்களை செஞ்சு புண்ணியத்தை தேடணும். எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட உலகத்திலே சிறந்த தானம் எதுன்னா அன்னதானம். முதல்ல பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா இந்த உலகத்துல போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம பத்தலை தான் சொல்லுவோம். ஆமா, நம்மளுக்கு 40 50 கொடுத்தாலும் பத்தலை இல்லைன்னு சொல்றோம். அதே நேரத்துல 3 மணி நேரத்துல 4 பொம்பளையை கொண்டாந்து தொடர்றிய ஆமா ஆட விட்டா அந்த இடமெல்லாம் பத்தாது. அவன் 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன், அவனும் பத்தலை இல்லைன்னு சொல்றான். அந்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா சாப்பாடு மட்டும்தான் நிறைஞ்ச வாயோட போதும் சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அதனால இந்த உலகத்துல மனுஷனுக்கு சோறு போட்டாங்க முன்னியம் அப்படி கிடையாது. எத்தனையோ ஜீவராசி இருக்கு, ஈ எறும்பு ஆடு மாடு கோழின்னு எத்தனையோ ஜீவராசி இருக்கு. எந்த ஜீவராசிக்கு பசி அமர்த்தினாலும் அந்த புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவு அன்னதானத்திற்கு புண்ணியத்தை தேடுங்க. ஏன்னா ஒரு ஏழை 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? நினைச்சா முடியும். 1000 என்ன, அது ஒரு கையளவு சர்க்கரை வாங்கி ஒரு எறும்பு குழியில போடுங்க, 1000 என்ன, 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவு ஆக தான தர்மங்களை செய்யுங்க. ஆக மனிதனோட வாழ வேண்டும் தன்மையிலே ஆக பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில பிறப்பது இன்பம். எப்பேற்பட்ட இன்பம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்திலே கலிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கலியே துளையிலே கிடைப்பதல்ல இன்பம், கலிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கலியே துளையிலே கிடைப்பதல்ல இன்பம், கலிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கலியே துளையிலே கிடைப்பதல்ல இன்பம், இடையில்லா மலையாளி வாய்மொழியே இன்பம், இடையில்லா மலையாளி வாய்மொழியே இதன் சின்ன புன்னகையே அளவில்லாத இன்பம், இன்பமே
என்று சொன்னானே அந்த நிலையில வெளியான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உலகத்துல பிறந்துட்டோம், ஆக பிறப்பு என்பது ஆக இறப்பு என்பது ஆக பிறப்பு இறப்பு என்பது இருந்தாலும் கூட ஆக பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பது யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் எப்ப நடக்க போகுது யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதனால வாழக்கூடிய வாழ்க்கையில மதிய பயன்படுத்தி வாழணும். ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கையில இன்பம் துன்பம் அப்படின்னு ஆக எல்லா இரவு பகல் அப்படின்ற மாதிரி இன்பம் துன்பம் வரத்தே செய்யும் போகத்தான் செய்யும். அதனால மனுஷன் நம்பிக்கையோடு வாழணும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா பாருங்க, இப்படிதான் ஒருத்தர் வாழ்க்கையை வெறுத்துட்டு இனிமே இந்த வாழ்க்கை போதும்டான்னு சொல்லி போய் தற்கொலை பண்ணணும்டான்னு சொல்லி புறப்பட்டான். அப்படி தற்கொலை பண்ண போனவன் என்ன பண்றியா, போய் ஒரு இடத்துல உட்காந்து என்ன நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு சோதனை, என்ன எப்ப பார்த்தாலும் கஷ்டமாவே இருந்தா நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ண போனவே கொஞ்சம் போய் உட்கார்ந்தவன் எனக்குள்ள பாக்குறேன் உட்கார்ந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அவனுக்குள்ள என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தொட்டியை அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி குப்பை தொட்டியை பாக்குற பொழுது அப்படியே ஒருத்தர் வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணாரு, அந்த குப்பை தொட்டியில கிடந்த இந்த அட்டைகளை எல்லாம் பிறக்கிட்டு அவரு போயிட்டாரு. அடுத்து பாக்குறேன் குப்பத்தொட்டி பாத்துக்கிட்டே இருக்கேன். இன்னொருத்தர் வந்தார். அங்க அந்த குப்பத்தொட்டில இருக்கிற பாட்டில்களை எல்லாம் பிறகிட்டு அவரு போயிட்டாரு. அடுத்து இன்னொருத்தர் வந்தார். வந்தவர் அங்க உள்ள அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பூரா சேகரிச்சு அவரை எடுத்துட்டு போயிட்டாரு. இதை பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கேன். யாரு தற்கொலை பண்ண இனிமே வாழ்க்கை வேணாம்டான்னு தற்கொலை பண்ண வந்தவே பாத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்து பாருங்க, ஒரு நாய் வந்துச்சு. நாய் வந்து இந்த எச்சிச்சோறு போட்டுருந்தாங்க இல்லையா, ஆக இலையில இருந்த எச்சிச்சோரை சாப்பிட்டு அது போயிடுச்சு. அடுத்து பாருங்க, ஒரு மாடு வந்துச்சு. மாடு வந்தோடனே அந்த இலை இருந்தது பாத்தீங்களா, அந்த இலையை சாப்பிட்டு அது போயிடுச்சு. அப்பதான் பார்த்தேன், ஒரு குப்பை தொட்டி கொஞ்ச நேரத்துல ஒரு குப்பை தொட்டி எத்தனை பேரை வாழ வைக்குது. ஆக இப்படி ஒரு குப்பை தொட்டியே எத்தனை பேரை வாழ வைக்கிற பொழுது நம்ம ஏண்டா சாகணும், பாத்தீங்களா, நம்ம ஏண்டா சாகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆக மனிதன் முதல்ல நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோட இருந்தாதே எல்லாமே சரியான வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் வரதே செய்யும். இருந்தாலும் கூட ஆக பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அருமான இடமாக இருந்தாலும் கூட இந்த உலகம் என்பது ஆக இதிகாசம் என்பது இரண்டு. நம்மளுக்கு மனிதன் எப்படிதான் வாழணும் அப்படின்னு எடுத்து சொன்ன கதை. காரணம் என்னன்னா, ஆக ராமாயணம் என்பது அண்ணன் தம்பி எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற எடுத்து சொன்ன கதை ராமாயணம். அண்ணன் தம்பி சித்தம்மையும் பெரியம்மையே பங்காளி சொத்தை அனுபவிச்சா அழிவு வரும் எடுத்து சொன்ன கதை மகாபாரதம். அதனால வாழ்க்கையில நம்மளுக்கு இப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது. ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டிய துணையிலே ஆக அண்ணன் தம்பி எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தார்களோ ஆக ராமாயணத்திலே அந்த தன்மையை நாமும் நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாரே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாரே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக
வெற்றி பார்க்க. இந்த பாடலை பாராட்டி கே ராஜகுமார் சண்முகப்பிரியா குடும்பத்தார்கள் நாரதர் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ராஜகுமார் சண்முகப்பிரியா அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்புள்ளத்திற்கு என்னுடைய சார்பில் கடைக்குழு சார்பில் நன்றி வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ராஜகுமார் சண்முகப்பிரியா அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய கடைக்குழு சார்பில் நன்றி வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஏன்னா காலம் கலியுகம், கலியுகத்தில் அநியாய அக்கிரமம்லாம் இருக்கணும் எப்படி சொல்லணும் அதே மாதிரி எல்லாமே அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் கலியுகத்துல. காரணம் என்ன அப்படின்னா, நல்லா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது எங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் குடிச்சாரு. ஆமா, சாராயத்தை குடிச்சிட்டு வருவாரு. அங்கே வரையில ஒரு சத்தம் கேட்கிட்டே எல்லாரும் வர்றாரான்னு நாங்களாம் ஓடி ஒளிவோம். அப்ப தெரியாம இருந்த இடத்துல இருந்து குடிச்சுக்கிட்டு வந்தது அப்போ ஒரு காலம் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நீ கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு வச்சுட்டியா. ஆமா, கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கே இருக்குல்ல கடை ஊரா. ஆமா, அப்படின்னு என்ன ஆகும், எங்க ஊர்ல ஒருத்தர் குடிச்சாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எங்க ஊர்ல ஒருத்தராவது குடிக்காம இருக்கிறான்னு பாக்குறது பெரிய வடா இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, பாருங்க, மனித சுயநினைவோடு இருக்கிற பொழுது நீதி தர்மம் நியாயம் என்ன பண்றது தெரியுது. சுயநினைவு இழந்தாச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப பாருங்க, ஆமா, எல்லா வேலையும் அவன் எல்லாமே பேசி விடு, கடைசியில நானா பேசினேன் அப்படின்றான். ஆமா, ராத்திரி நானா பேசினேன் கிடையாதே, நான் பேசலையே அப்படின்றேன். ஏன்னா மதியம் இழந்துரும். காரணம் என்ன பாருங்களேன், இப்படிதான் பாருங்க, ஒருத்தர் 3 விஷயத்தை போட்டி வச்சாங்க. என்ன போட்டி அப்படின்னா, ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்க வா, நாங்க சொல்றதுல 3 தவறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஒண்ணு, ஒரு பெண்ணாகப்பட்டது, ஒரு பொம்பளை பிள்ளை. அடுத்து பாருங்க, அந்த பொம்பளையினுடைய பிள்ளை. அடுத்து பாருங்க, ஒரு பாட்டில். ஆக 3ஐயும் வச்சு இந்த 3ல ஏதாவது ஒரு தவறை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, இந்த பெண்ணை கற்பழிக்கணும், இல்லைன்னா இந்த பெண்ணுடைய பிள்ளைய கொல்லணும், இல்லைன்னா பாட்டில் எடுத்து குடிக்கணும் அப்படின்னு 3 விஷயத்தை சொல்லணும்னு. அப்பதான் பாக்குறேன், ஏடா என்னடா அது, உலகத்துல சம்மதம் இல்லாம ஒரு பொம்பளை கெடுக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய பாவம், நான் செய்ய முடியாதுன்னு. மறுபடியும் பாருங்க, அப்ப இந்த பிள்ளையாவது கொல்றா, கொலைப்பாவ எவ்வளவு பெரிய பாவம், ஆக கொலை செய்ய முடியுமா, அதையும் செய்ய முடியாதுன்னு. சரி, இந்த பாட்டிலையாவது எடுத்து குடுறா, இதை 2ஐயும் செய்யற காரணம் பேசாம பாட்டில் எடுத்து குடிச்சிடறேன். குடிச்சிட பாருங்க, பெரிய பாட்டில் கட கட கடை குடிக்காம பாருங்க, குடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொம்பளைய ஒரு மாதிரியா பார்த்தேன், தேவையில்லாமடா வேணாம்ட்டான் அப்படின்ட்டு அந்த பொம்பளை என்ன பண்ணியா, கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்தியான். இழுத்த சின்ன பிள்ளை ஓடி போய் எங்க அம்மாவை கையை விடு அப்படின்னு ஓங்கி அரைஞ்சா பாருங்க, அந்த பிள்ளை செத்து போச்சு. பாருங்க, சுய நினைவோடு இருக்கிற பொழுது எது தவறு எது நியாயம்ன்றது தெரியுது. இல்ல இல்ல அதுக்குள்ளதே ஓடியாந்துருச்சுல பாருங்க. அப்ப ஆக பாருங்க, மனிதன் சுயநிலையோட இருக்கிற பொழுது நியாயம்லாம் தெரியுது. அதன் பிறகு என்ன நடக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கு. காரணம் எங்க போக போகுது தெரியல. யார் வந்தாலும் என்ன சொல்றாங்க, ஆமா நாங்க வந்துட்டோம்னா முதல் கையெழுத்து கடையை, சாராய கடையை மூடுறத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயாவது நடந்திருக்கா? கிடையாது. 10 கடையை சேர்த்து திறந்து விடுறாங்க. ஆமா, 10 கடையை சேர்த்து திறந்து விடுறாங்க. அதே மாதிரி பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபாய் ஏத்திட்டே விடுறாங்க. என்ன ஏத்தினாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன காரணம்? ஆக பாருங்க, ஒரு தமிழன் 1000 வருடத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. எங்க நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் ஒன்றியம் கீழடி கிராமத்துல அகழாராய்ச்சி பண்ணி ஆக தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படின்றத அகழாராய்ச்சி பண்ணி அதை எடுத்து அருங்காட்சியமாக பார்வைக்கு வச்சிருக்காங்க. பரவாயில்லையா, தமிழே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பொருள்களை எல்லாம் வச்சா பயன்படுத்தி வாழ்ந்தியா அப்படின்னு சொல்லி பெருமையா இருக்கு. பல பேர், பல ஊர்காரங்க, பல வெளிநாடுல இருந்து வந்து பாக்குறாங்க தமிழுடைய பெருமையை. ஆக பெருமையா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, ஆமா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த தமிழ் எல்லாம் எப்படா வாழ்ந்தியா எங்கனையா தோண்டி பார்ப்போம்டான்னா என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். எங்கன பார்த்தாலும் நிக்காதேன், ரோட்டுல, காட்டுல, மேட்டுல, வீட்டுல, எங்க பார்த்தாலும் சரி பாட்டில், வயல்ல, வரப்புல குடிச்சு விட்டு இன்னொரு பாட்டில சேர்த்து உடைச்சு அங்கனையே நொறுக்கி போட்டு அந்த வயலை எப்படி உழுவுறது, எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி காலம் போய்கிட்டு இருக்கு. ஆக மனிதன் வாழ வேண்டும் என்று நம்பிக்கையிலே சிறப்பு நிறுவனத்தை பார்க்கின்றது யாரும் இல்லையே. காரணமாக இருக்க விழுந்தாலும் எங்கிருந்தோ ஒரு தேவையான மட்டும் செடியை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன சத்தம் இருக்கலாம்? என்ன சத்தம்? வாழைப்பழம் ஜோவா, ஆளுநர் சோ என்று சொல்லக்கூடிய விமான ஒரு காரணம் வாழைப்பழம் ஜோவா. ஆமா பாருங்க, அது ஒரு அலை சிறிது மங்கை ஓமன சிரிப்பது போல ஆளுநர் மனம் உச்சரித்து சோதோயினை கொண்டு கொடுத்து பரவிரட்ட பாடுவதை நமது யாழிசையின் மேலாக துணிக்கிறது. உப்பளமோ சர்க்கரையோ உண்கடையில் நல்லமுதோ செப்பரையோ நற்பரவ சின்னமையோ அருகமா பேசிக்கிளி போல ஆளுநர் பாடுந்த வைங்களின் மாமலை பாருங்க குரலை கேட்கிற பொழுது என்ன அழகா இருக்கின்றது. ஆளுநர் குரலை கேட்டவுடனே
ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த உலகத்துல தமிழகத்தில் பிறந்திருக்கும், உண்மையிலே பெருமைப்படணும். காரணம் என்னன்னா இந்த உலகத்துல எத்தனை மாநிலங்கள் உண்டு, எத்தனையோ மொழிகள் உண்டு. ஆமா, ஏன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு எத்தனை மாநிலங்கள் உண்டு. அதே மாதிரி எத்தனை மொழிகள், இந்தி, உருது, மலையாளம், கன்னடம் அப்படின்னு எத்தனை மொழிகள் உண்டு. ஆனால் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. காரணம் என்னன்னா அவரவரை பேசக்கூடிய மொழியவே பெயராக கொண்ட மாநிலம் எந்த மாநிலம் கிடையாது. அந்த பெருமை நம்மளுக்குத்தான். நான் பேசக்கூடிய தமிழ் மொழியவே பெயராக கொண்ட மாநிலம் எதுன்னா அதுதான் தமிழ்நாடு. இந்த பெருமை நம்மளுக்கு மட்டும்தான், அது மட்டும் கிடையாது. ஆக இந்த பெண்ணுடைய குரலை கேட்கின்ற பொழுது ஆக தாயினுடைய பாசத்தோடு ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி தன்னுடைய பிள்ளை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அம்மான்னு சரியா சொல்லவில்லைனாலும் என் பிள்ளை எப்படியெல்லாம் பேசுறான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த குரலை கேட்டபடி எனக்கு சந்தோஷம். ஏன்னா அம்மா அப்பா இந்த தமிழ் எழுத்துக்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம கிடையாது. ஏன்னா ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. ஆக உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து. தமிழ் எழுத்துடைய மொத்த வடிவமே அம்மா அப்பா. இவ்வளவு பெருமை இருக்கு. ஆனா பாருங்க, இவ்வளவு தமிழுக்கும் அம்மா அப்பாவுக்கும் இவ்வளவு பெருமை இருக்கிற நம்ம இந்த உலகத்துல ஒரு பொம்பளை ஆளு தன்னுடைய பிள்ளைய தூக்கி போட்டு கம்பிட்டு 4 சாத்திக்கிட்டு இருக்கு. அம்மா ஏமா அப்படி போட்டு பிள்ளை அடிக்கிற அப்படின்னு கேட்கிற பொழுது, அம்மா பிள்ளை அடிக்கிறேன்னா எதுக்கு அடிக்கிறேன், என்னை பார்த்து அம்மான்னு கேட்கிறேன். ஏன்னா ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு பிள்ளை அம்மானு கூடாம வேற எப்படி கூப்பிடும்? என்ன அம்மானு கூப்பிட்டதுனால என்னமா தவறு? இதுக்கா நான் 1 லட்சம் 2 லட்சம் கட்டி படிக்க வச்சு என்னை போய் அம்மானு கேட்டா என்ன அர்த்தம்? வேற என்ன சொல்லணும்? மம்மின்னு சொல்லணும். அதை விட்டு அம்மானு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு காலம் போய்கிட்டு இருக்கு. மம்மின்னா என்ன அர்த்தம்? எகிப்து நாட்டிலே பிணம் அப்படின்னு அர்த்தம். எகிப்து நாட்டுல பிணம்னு அர்த்தம். மம்மின்னா என்ன பிணம்? உடனே எரிக்கிறதோ புதைக்கிறதோ அப்படிப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு 50 நாளைக்கு கெட்டு போயிடாம இருக்கணும்னா அந்த பிணத்தை பதப்படுத்துறாங்க இல்லையா, அதுக்கு பெயர் தான் எகிப்து நாட்டிலே மம்மி. அத போய் இங்க சொல்றமே. அப்ப ஒரு பிள்ளை ஒரு தாயை பார்த்து என் பிணமே அப்படின்னு தானே கேக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில ஆத்தா ஆத்தான்னு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் அம்மா, இப்ப மம்மி. இப்ப அதையும் சுருக்கிவிட்டு மம் மம் நாய் உழைச்சது மாதிரி போய்கிட்டு இருக்கே. காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட தாயினுடைய பாசமாக இருந்தாலும் கூட இப்ப தாய்க்கு மட்டும்தான் பாசம் இருக்க, அப்பாவுக்கு பாசம் இல்லையா? ஏன்னா தாயினுடைய பாசம் கண்ணுக்கு தெரிந்த பாசம், தகப்பனுடைய பாசம் கண்ணுக்கு தெரியாத பாசம். எப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பாசம் ஏன் சொன்னேன், இந்த அம்மா எப்பவுமே சொல்லி சொல்லி காட்டுவாங்க. உனக்கு தெரியுமாடா, அன்னைக்கு ஓடி போய் அந்த சவத்துல முட்டிட்ட மண்டை உடனே எங்க கொண்டு வந்து தெரியுமா? திருச்சுள்ளியில உண்டி கட்டு போட்டு வந்தேன். ஆமா, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னைக்கு கவடிப்பாடையில காலை உடைச்சுக்கிட்டேன். அங்க போய் நரிக்குடியில போய் அரசு மருத்துவமனையில கட்டு போட்டு கொண்டு வந்தேன். இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி காட்டுறவங்கதே அம்மா. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி வயல்ல வரப்புல ஆட மாடா உழைச்சு குடும்பத்துக்காக பாடுபடுறவே அப்பா. ஆக அப்பாவுடைய பாசம் என்ன? எட்டத்துல இருந்து பாப்பாரு. ஆமா, நம்ம பிள்ளை, நம்ம மக, நம்ம மகன் அப்படின்னு. ஏன்னா அவருடைய பாசம் நம்மளுக்கு எப்ப தெரியும்? அப்பாவுடைய பாசத்தை எப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டோம்னு வைங்களே, இங்க வாடா உங்க அப்பா எப்படான்னு கூப்பிட்டு கேட்டோம்னு வைங்களே, ஒரு 5 வயசு பையனை கூப்பிட்டு உங்க அப்பா எப்படான்னு கூப்பிட்டு கேட்டோம்னு வைங்களே, அப்பதான் அவன் சொல்லுவான் எங்க அப்பா நல்லா பாண்டியான். வயசு எத்தனை? 5 வயசு. அதே மாதிரி ஒரு 10 வயசு கூப்பிட்டு ஏன்னா அவங்க அப்பா எப்படிறா அப்படின்னு வைங்களே, எங்க அப்பா அருமையான அப்பா, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு அப்படின்னு. வயசு எத்தனை? 10 வயசு. அதே மாதிரி ஒரு 15 வயசுல ஏண்டா உங்க அப்பா எப்படிறா அப்படின்னு கேட்டோம்னு வைங்களே, அப்பதான் சொல்லுவேன் எங்க அப்பாவை எப்படித்தான் எங்க அம்மா இவரை கட்டிக்கிட்டு வாழுதோ தெரியல, எப்படித்தான் குடும்பம் நடத்துவோம் தெரியல. வயசு எத்தனை? 15 வயசு. ஒரு 20 வயசுல என்ன உங்க அப்பா எப்படான்னு கேட்டோம்னு வைங்களே, அந்த ஆளை பத்தி பேசாதீங்க நீங்க வேற. சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் நோய் நோய் எனக்கு தேவை சொல்லிக்கிட்டு சும்மா தேவையில்லாம அம்மாட்ட போய் சொல்லுவேன், அஞ்சாரு உன் புரிஞ்சு சொல்லி வச்சு போரு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. வயசு எத்தனை? 20 வயசு. ஒரு 25-30 வயசு ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு வைங்களே, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி என்ன உங்க அப்பா எப்படான்னு கேட்டோம்னு வைங்க, அப்பதான் சொல்லுவேன் எங்க அப்பாவோட பேசலாம்னு தான் நினைக்கிறேன், என் பொண்டாட்டி பேச விடுறாங்க. ஆமா, ஒரு 40 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து குடும்பம்னா என்ன, வரவு செலவுனா என்ன, நல்லது கெட்டதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி கேட்டா அவங்க அப்பா எப்படான்னு கேட்டோம்னு வைங்களே, எங்க அப்பா தெய்வம்னுவேன். எனக்கு இந்த ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன், என் சொல்லையா கேட்கிறேன், என்னை பாடா படுத்துறேன் அப்படின்னு. அப்ப ஒரு அப்பாவை 5 வயசுல நல்லப்பான்னு சொன்னவே மறுபடியும் அவரை நல்லப்பான்னு சொல்றதுக்கு 40 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி ஆக அப்பாவுடைய அருமை
இருக்கும்போது தெரியாது, அவர் இறந்ததுக்கு பின்னதான் தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில அம்மா அப்பா என்பது ஆக இரு கண்கள். ஆக அந்த குரலை கேட்டபடி எனக்கு தாயினுடைய தன்மையோடு ஆக இங்கே ஆக ஒழிக்கக்கூடிய காரணத்தினால ஆக இந்த தன்மையை பார்க்கின்ற பொழுது 10 மாதம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ரத்தத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம சுரும்பு சேராம கொடி அறுத்தடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம அஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா போராட்டத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எறும்பு அண்டாமே சுதும்பு சேராமே தொப்புள் படி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரட்டம் மாறாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் முட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா காட்டி வரல போச்சு கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடும் போல கொடுச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த காட்டி வெள்ள கொடுத்து அத்தங்க சொல்லி கொடுத்த அன்னாட கூட கொடுத்து எங்களையும் படிக்க வச்ச அளவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சில தொண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் அம்மா 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 கொஞ்ச நேரம் காணல நாங்க பாதரிப்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பதறி நிப்பேன் காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் எம்பிள்ள கலைக்கரன்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன் காலிய வித்து கூட தாயே வடிக்க வச்ச உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா குடிகார பண்ணுக்கு அடிமாட்ட வாக்கப்பட்ட கோபுரமணர் உயர கொடுமையை தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்டு ஓரமான உதர கொடுமைய தாங்கே புட்ட 5 கட்டி வட்டு கட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கி புட்ட மற்றதுங்க போத முன்னாடியில உதிர விட்டு அம்மா
அன்றைய தாயினுடைய தன்மையோடு நினைத்திட்டாலும் கூட ஆக பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அற்புதமான இடம் முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சிகளுடைய 50 நிலத்திலே குறிஞ்சி சொல்லக்கூடிய அற்புதமான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆக குலவழக்கம் அவரால் இங்கே காவலுக்கு வந்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? மனிதனா மனச்சாட்சியோடு வாழ வேண்டும். ஆக மனச்சாட்சியோடு வாழ என்பதற்காக ஆக ஆண்கள் வெட்டியாடுவதும் பெண்கள் திணைக்காடு காப்பதும் குலவழக்கமாக இருந்தாலும் கூட ஆக குலவழக்கம் தகராது மன்னனுடைய மகளாக இருந்தாலும் ஆக மனச்சாட்சிக்கு பயந்து காவலுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆக மனிதன் மனச்சாட்சியோடு வாழ என்பதற்காக சொன்னார்கள். எந்த விதத்தில் எப்படி பார்க்க நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து தன்னையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அறிவே உண்மைக்கும் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நீதி செய்த குற்றம் வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் பொழுது நீங்கள் பேசுங்கள் மனதுக்குள் மனது கொஞ்சம் ஓடி செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி வச்சமில்லை அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிவதற்கு ஒரு துளி வஞ்சமில்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை அடிகளம்மா மயங்கினே எனம்மா மயங்குகிறேன். அவருக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுவே உண்மைக்கும் சாட்சியம்மா ஆக பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆக சுந்தர சர்வ மங்கை எந்த குடி உணர்வுகளோ எதிர்காலத்தால் இங்கு சொல்லலோ என்பதை அறிவோம் ஞானதரிசியார். ஆக ஆதியிலே பரந்தாமன் பாவனவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை பரிசோதித்து பாதாளத்திற்கு அடிமைகாலம் அவரை ஆனந்த கிணறில் ஒன்றிய இறைவன்களாக இளையவளாக இடவேல நிமிடங்களோ சுந்தரவள்ளியாகும் வலதுகளில் வந்த அமுதவள்ளியோ தேவந்திரத்தை அவதரித்து தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வயார் என்று திருமாத்திருந்த பொழுது சுப்பிரமணிய கடவுள் சூர சங்காரம் செய்து முடித்தவன் திரைப்படத்தில் வைத்து மனமடித்தார்கள். ஆதியில் 2 மாதர்களுக்கும் முருகன் வந்து வரும்போது மனஜன்மத்தில் அமுதவள்ளி ஐராவத்திரமும் இந்த சுந்தரவள்ளியை காற்றில் சிவமணி திருநோக்கால் மாண்புகளாக பிறந்து காணவர் தலைவர் மூலம் வெள்ளெடுக்கப்பட்டு அவனால் வளர்க்கப்பட்டு உலக தவறாக தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார். இவனையும் அந்த சரவணபவன் பதிவுபடி நாள் வந்து விட்டது. ஆகவே இன்று நமது கலத்திற்கு காரணமாகவும் உலகத்திற்கு நம்ம ஒரு செல்வத்தை உயர்த்தமாக்காமல் உடனே சந்தித்து வேறு செலுத்து அது விளக்கத்தை அறிவோம். அதற்கு முன்பாக